மிலாடி நபி ஏன் கொண்டாடுகிறோம் மற்றும் அதன் முக்கியத்துவம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நபிகள் நாயகத்திற்காகவும் அவரின் போதனைகளுக்காகவும் கொண்டாடப்படும் நாள்தான் மிலாடி நபி. இது நபியின் நினைவு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இது தொடக்க காலத்தில் எகிப்தில் அதிகாரப்பூர்வ விழாவாக கொண்டாடப்பட்டு பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் பிரபலமானது. அன்றைய காலகட்டங்களில் ஷியா முஸ்லிம்களின் அப்போதைய ஆளும் பழங்குடியினர் மட்டும்தான் இந்த பண்டிகையை கொண்டாட முடியும், பொதுமக்கள் அல்ல. 12ஆம் நூற்றாண்டில் மட்டுமே சீரியா, மொராக்கோ, துருக்கி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த பண்டிகையை கொண்டாட தொடங்கினர். பின்னர் சில சன்னி முஸ்லிம் பிரிவுகள் இந்த நாளை கொண்டாட தொடங்கினர். அரபு நாட்டில் வாழ்ந்த மக்களின் நிலைமை மோசமாக இருந்த காலகட்டங்களில் அங்கே குடிப்பது, பெண் குழந்தைகள் பிறந்தால் கொன்றுவிடுவது போன்ற சமூக விரோத செயல்கள் நடந்தது. இது மாதிரியான பாவகரமான செயல்களில் ஈடுபடும் மக்களை சீர்திருத்த அல்லாவால் பூமிக்கு அனுப்பப்பட்ட மாமனிதன்தான் நபிகள் நாயகம் என்று கூறப்படுகிறது. கிபி 570 ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி மெக்கா நகரில் நாயகம் அவதரித்தார். தனது இளமை பருவத்தில் செல்வாக்குடனும் நற்குணங்களுடனும் இருந்ததால் நபிகள் நாயகத்தை அனைவரும் அல் அமீன் என்றும் அஸ்ஸாதிக் என்றும் போற்றினர். அப்படியென்றால் நம்பிக்கையாளர் மற்றும் உண்மையாளர் என்று பொருள். பின்னர் இவரின் 40 வயதில் இவரை தனது துவாதராக அல்லாஹ் அறிவித்தார். இவர் இறைவனின் தூதராக அறிவிக்கப்பட்டதும் நமது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, நான் அவனுடைய துவாதனாக இருக்கிறேன் என்று உலக மக்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டினார். இதனை கேட்ட மெக்காவாசிகள் அவரை 53வது வயது வரை துன்புறுத்தினார்கள். இதனால் தான் மெக்காவில் இருந்து 450 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதீனாவுக்கு அவர் குடிபெயர்ந்தார். மதீனாவில் நபிகள் நாயகத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து போர் புரிய தொடங்கிய மெக்கா நகர மக்களையும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள செய்தார். நாயகம் மிகுந்த பணிவுடையவராக திகழ்ந்தது மட்டுமின்றி பிறரது துன்பத்தை நீக்குவதிலும் கூட அக்கறை கொண்டவராக இருந்தார். தனது 63வது வயது வரை வாழ்ந்த நபிகள் நாயகம் ஏனகபி 632 ரபியுல் அவ்வல் மாதம் 12இல் இந்த உலகை விட்டு சென்றார். நபிகள் நாயகம் பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாளை தான் மிலாடி நபி என்று அனைவரும் கொண்டாடுகிறோம். தனது வாழ்நாளில் ஒழுக்கத்தை கடைபிடித்த புனித மனிதர் நபிகள் நாயகம். அவரை நினைவு கூர்ந்து அவரது வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் என்பதே இந்த பண்டிகையின் நோக்கம். அனைவருக்கும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள்.